வணக்கம். பிஎம் ஆஸ்ட்ரோ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பிஎம் ஆஸ்ட்ரோ சேனலில் இருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. மீனராசி அன்பர்களே, 2024 புத்தாண்டு பலன்கள். மீனராசி எதிலும் அகப்படாமல் சிந்தித்து செயலாற்றும் மீனராசி அன்பர்களே, மனதளவில் புதிய கண்ணோட்டம் பிறக்கும். தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை படிப்படியாக விலகும். அரசு வழியில் எதிர்பார்த்த மானியம் கிடைக்கும். விவசாயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பம் குறையும். புதிய விஷயங்களில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். வீட்டில் மனதிற்கு விரும்பியபடி மாற்றங்களை செய்வீர்கள். இளைய சகோதரர்கள் வழியில் சுப விரயங்கள் ஏற்படும். கலாச்சாரம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். எடுத்துச் செல்லும் உடைமைகளில் விழிப்புணர்வுடன் இருக்கவும். வெளியூர் தொடர்பான பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். ஆசைகளை குறைத்துக் கொள்வது பல சிக்கல்களை தவிர்க்க உதவும். வாழ்க்கை துணைவரின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவது குழப்பங்களை தவிர்க்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும். நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் விலகும். மனமிட்டு பேசுவதன் மூலம் தெளிவு பிறக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். அவ்வப்போது வயிற்றில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். பெண்களுக்கு மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும். தனம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். குடும்ப உறுப்பினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் விலகும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான தேடல் அதிகரிக்கும். புதிய விஷயங்களில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வீர்கள். இணையம் சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். விளையாட்டுப் போட்டிகளில் ஈடுபட்டு பரிசுகளை பெறுவீர்கள். ஆசிரியர்களின் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உத்தியோக பணிகளில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். சிறு சிறு முயற்சிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். புதிய தொழில்நுட்ப விஷயங்களில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வீர்கள். சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். உயர் அதிகாரிகள் பற்றிய கருத்துக்களில் விவேகம் வேண்டும். தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும். வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல் குறையும். அரசு வகையில் சில உதவிகள் கிடைக்கும். வேலையாட்கள் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். கால்நடை வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படும். புதிய முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவு எடுப்பது நல்லது. வர்த்தக விஷயங்களில் பொறுமை வேண்டும். புதிய வியாபாரம் குறித்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருப்பவர்கள் சஞ்சலமின்றி செயல்படவும். ஓவியத் துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும்.
வெளிவட்டாரத்தில் மதிப்பும் ஆதரவான சூழல் உண்டாகும். அரசு வகையில் உதவிகள் கிடைக்கும். விளம்பரம் தொடர்பான துறைகளில் அனுகூலம் ஏற்படும். அரசியல்வாதிகள் மனசாட்சிப்படி செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சிந்தனைகளை செயல்படுத்தும் போது அலட்சியமின்றி செயல்படவும். உடன் இருப்பவர்களால் மாற்றமான அனுபவம் ஏற்படும். நிர்வாகத்தில் சில மாற்றங்களை செய்வதற்கான சூழல் அமையும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும். வழிபாடுகள்: புதன்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பெருமாளை வழிபாடு செய்து வர சுபகாரியங்கள் கைகூடி வரும். குறிப்பு: இங்கே கூறப்பட்டுள்ள அனைத்து சுப மற்றும் அசுப பலன்கள் யாவும் அவரவர்களுக்கு நடைபெறுகின்ற தசாபுத்திக்கு ஏற்ப கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நன்றி, வணக்கம்.